வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் தொழிலதிபர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பாகூர்பேட் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து AJK மற்றும் JVR நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிறப்பான மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, தியாகராஜன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, இந்து அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காமராஜர் சாலை பாக்கமுடியான்பேட் சந்திப்பு அருகே கோரிமேடு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் வேகமாக வந்து இருவரை மடக்கி போலீசார் விசாரித்தனர். இருவரும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்த போது கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் தொண்டமனத்தம் பகுதியை சேர்ந்த ஜான் பீட்டர், துத்திப்பட்டு கல்லறை வீதியை சேர்ந்த குரலரசன் என்பதும் இருவரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான கஞ்சா, 2 இருசக்கர வாகனங்கள், செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மாத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை வழிமறித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பிரியதர்ஷினி நகரை சேர்ந்தவர் ரவுடி மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணி. இவருக்கும் கோவிந்த சாலையை சேர்ந்த ரவுடி லோக பிரகாஷ் ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது. கடந்த ஜனவரியில் லோக பிரகாஷ் தரப்பு மணிகண்டனை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்றனர். அந்த வழக்கில் லோக பிரகாஷ் மீது பெரிய கடை போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். மணிகண்டனையும் வெடிகுண்டு தயாரித்ததாக உதயஞ்சாலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த மணிகண்டன் நேற்று முன்தினம் தனது நண்பருடன் வெல்ராம்பட் ஏரிக்கரை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது திடீரென வழிமறித்த ஒரு கும்பல் மணிகண்டனை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. படுகாயமடைந்த மணிகண்டனை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பூமியான்பேட்டை சஞ்சய், உருளையன்பேட்டை தனுஷ், காரமணிக்குப்பம் பிரசாத் மற்றும் கோவிந்த சாலையை சேர்ந்த குட்டி சந்துரு ஆகிய 4 பேரை இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் முக்கிய குற்றவாளியான அசோக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரியை சேர்ந்த கலைமாணவன் மர சிற்பங்கள் மூலம் அழகான அஞ்சலியை நிகழ்த்தியுள்ளார். சேலிமேடு கிராமத்தை சேர்ந்த ஜெகதீஷ் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை அறிவியல் துறையில் பயின்று வருகிறார். இயற்கையின் நலனை போற்றும் அவர் வீணாக கைவிடப்படும் மரப்பொருட்களை சேகரித்து அவற்றால் விழிப்புணர்வு சிலைகள், விலங்குகள், பறவைகள், தேச தலைவர்களின் உருவங்கள் மற்றும் மர சிற்பங்களை தத்ரூபமாக உருவாக்கி வருகிறார். அந்த வகையில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் துப்பாக்கி, தொப்பி, ஷூ போன்றவைகளை மர சிற்பமாக உருவாக்கி நாட்டுக்காக தங்கள் உயிரை கொடுத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் படைப்பை உருவாக்கியுள்ளார். இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இக்கலைப்பாடுகள் புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள நுண்கலை பயிற்சி மையத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அங்கு வரும் மக்கள் அவரது சிந்தனையும் கலை திறமையும் பாராட்டுகின்றனர். சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கோல்ட் இன்னர்வீல் கிளப் சார்பில் சிறப்பான சேவை புரிந்த செவிலியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது.
பாண்டிச்சேரி கோல்ட் இன்னர்வில் கிளப் சார்பில் சர்வதேச செவிலியர் தினம் சின்ன கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி கோல்ட் கிளப்பின் நிறுவனரும் புளோரன் நைட்டிங்கல் தேசிய விருதாளருமான பங்காரம்மாள் நிகழ்வு ஏற்பாடுகளை செய்து விருந்தினர்களையும் விருதாளர்களையும் வரவேற்று பேசினார். கிளப்பின் தலைவி மேரி சாந்தி கிளப்பின் நிர்வாக உறுப்பினர்களுடன் இணைந்து நிகழ்வை துவக்கி வைத்தார். புதுவையின் புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் மருத்துவ பயிற்சியாளர் ரங்கநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக செவிலியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 8 நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், கிராம மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் 11 செவிலியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறந்த செவிலியர் விருதும் வழங்கப்பட்டது. நிகழ்வின் முன்னதாக செவிலியர்களின் சேவை மற்றும் தியாகம் ஆகியவற்றை போற்றும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிகழ்வின் நிறைவாக கிளப்பின் செயலர் உமா மகேஸ்வரி நன்றி உரை வழங்கினார். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், கடல் வளத்தை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி 15 அடி ஆழ்கடல் சிறுவர்கள் கொண்டாடிய பசுமை பிறந்த நாள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிறந்த நாள் என்றாலே கேக், விளையாட்டு, நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள், பட்டாசு சத்தம்தான் நினைவுக்கு வரும். ஆனால் சென்னையை சேர்ந்த தாரகை மற்றும் நிஷ்விக் ஆகிய 2 சிறுவர்களின் பிறந்த நாள் வேறு மாதிரி அமைந்துள்ளது. இந்த 2 சிறுவர்களும் அவர்களின் பிறந்த நாளை கடலை பாதுகாக்கும் விழிப்புணர்வுடன் கொண்டாடினர். சென்னை கடற்பகுதியில் 15 அடி ஆழத்தில் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வகையில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ், பிளேட்டுகள் மற்றும் பைகள் பயன்படுத்தாமல் மறு பயன்பாடு செய்யக்கூடிய ஸ்டெயின்லெஸ் பொருட்களை மட்டும் பயன்படுத்தி கேக் வெட்டி பசுமை பிறந்த நாளாக கொண்டாடி மகிழ்ந்ததுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் கடல்களை காப்போம் மற்றும் கடல் உயிர்களை காப்போம் என்று எழுத்துக்கள் எழுதிய துணி பட்டைகளை கடலுக்கடியில் வைத்தனர். இதில் தாரகை என்ற சிறுமி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி அளித்து வரும் டெம்பிள் அட்வென்ச்சர் அரவிந்தின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக கல்வித்துறையில் பணியாற்றும் தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பாமக வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் சந்தித்து தங்களது பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து ஆலோசனை மேற்கொண்டனர். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு சென்றனர். இது குறித்து அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறும்போது, பள்ளி கல்வி மேலாண்மை குழு சார்பாக தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களாக கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம். எங்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை, ஊதியமும் மிக குறைவாக உள்ளது. இந்நிலையில் மருத்துவர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர ஆதரவு கேட்டதாகவும் அவர் உறுதி அளித்ததாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி காவல்துறையில் 5 காவல் ஆய்வாளர்கள், 4 சார்பு ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் காவல்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுவை மாநில பிராந்தியமான மாஹேவில் கடலோர காவல்படை பிரிவின் ஆய்வாளரான சண்முகம் அங்கிருந்து புதுச்சேரி மேற்கு பகுதி போக்குவரத்து பிரிவுக்கு பணியிடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து பிரிவு ஆய்வாளர் செந்தில் கணேஷ் பாதுகாப்பு பிரிவுக்கு பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இதேபோல புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவு ஆய்வாளர் முருகன் பாதுகாப்பு பிரிவுக்கும், பாதுகாப்பு பிரிவு ஆய்வாளர் ரகுபதி காவலர் ஸ்டோர் தலைமைக்கும், பாதுகாப்பு பிரிவிலிருந்து ஆய்வாளர் பங்கஜ் ஆக்சன் அதே பிரிவில் மற்றொரு இடத்துக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். சார்பு ஆய்வாளர்களான லாஸ்பேட்டை அனுஷா பாஷா கிழக்கு போக்குவரத்து பிரிவுக்கும், கிழக்கு போக்குவரத்து பிரிவில் இருந்த குமார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கும், மேற்கு போக்குவரத்து பிரிவில் இருந்த அன்பழகன் ஆயுதப்படை பிரிவுக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஆயுதப்படை பிரிவில் இருந்த சார்பு ஆய்வாளர் சந்திரசேகரன் மேற்கு போக்குவரத்து பிரிவுக்கும், சிசிஆர் நகர் பிரிவில் இருந்த உதவி சார்பு ஆய்வாளர் முருகேசன் அதே நிலையில் மற்றொரு பிரிவுக்கும், ஏனாம் பிராந்தியத்தில் கடலோர காவல் படையில் இருந்து சுப்பிரமணியன் அதே பிரிவில் மற்ற இடத்துக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். தலைமை காவலர் செல்வ விநாயகம் போக்குவரத்து மேற்கிலிருந்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்துக்கும், காவலர் செந்தில்வேல் சிசிஆர் பிரிவிலிருந்து ஆயுதப்படை பிரிவுக்கும் மாற்றப்பட்டனர்.
இந்த பணியிட மாறுதலுக்கான உத்தரவை புதுச்சேரி காவல் தலைமையிட கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் வெளியிட்டுள்ளார். அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ரத்தனகிரி தபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று முற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற உள்ளது. அதன் முதற்கட்டமாக இன்று கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் உள்ள சன்னியாசி குப்பம் மற்றும் திருவண்டார் கோவில் சாலை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வேண்டுகோளுக்கிணங்க மில்டன் கம்பெனியின் மேலாளர் ஒத்துழைப்புடன் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காணிப்பு கேமராவை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, காவல் ஆய்வாளர் கீர்த்தி வர்மன், உதவி ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இதேபோன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 3 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றுக்கு செல்லும் வழியில் முத்திரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த உமாபதி என்பவர் அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கம்பெனியின் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதில் ஒரு குண்டு தொழிற்சாலை கூரை மீதும் மற்றொன்று தொழிற்சாலை முன்பக்க சுவற்றின் மீதும் வீசப்பட்டதில் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கம்பெனியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 3 நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி செல்வதும் பதிவாகியுள்ளது. இதையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் ஆகரம் புதுநகரை சேர்ந்த சிறுவன் மற்றும் கோனேரிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் வெடிகுண்டு வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள 3 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.